சிங்கிளா போனோம்னா ஒரு டோல் ஃபீ வாங்குவாங்க. ஆமாங்க சார். இதே இது அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது அதுக்கு ஒரு ஃபீ வாங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. அது மாதிரி இந்த 3000 ரூபாய் டோல் ஃபீ கொண்டு வர போறாங்களா, இதுல மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா சார்? சார் கண்டிப்பாங்க சார். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இப்ப நின்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட். ஆமா சார். பாளையம் டோல் பிளாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நீங்க கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா போறீங்க அப்படின்னா 120 ரூபாங்க சார். 120 வாங்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ அவங்க சொல்ற கால்குலேஷன், நம்மளுடைய இந்த டோல் இது வந்து பாத்தீங்கன்னா 3000க்கான ஆனுவல் பாஸ் எடுத்தோம் அப்படின்னா 200 டைம் வந்து நீங்க போயிட்டு வரலாம், இது பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா 1 வருஷம் வேலிடிட்டின்னு சொல்றாங்க சார். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அப்போ ஒரு டைம் நம்ம டோலை கிராஸ் பண்றோம் அப்படின்னா 120 ரூபா. அப்போ 200 டைம் நம்ம வந்து டிராவல் பண்றோம்னா என்ன கால்குலேஷன் ஆகுதுங்க சார்? 24,000 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? அதுவே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதே 24 ஹவர்ஸ்க்குள்ள அப் அண்ட் டவுன் ஆகணும் அப்படின்னா 120 ரூபாய் பாத்தீங்கன்னா டபுள் ஆகணும்னா 240 ரூபாய் வாங்கணும். ஆனா 240 வாங்க மாட்டாங்க, 185 ரூபாய் தான் வாங்குவாங்க. சோ அதுல வந்து நமக்கு லாபம் இருக்குங்க சார். அப்படி பார்க்கும்போது 100 ட்ரிப் எடுத்துக்கோங்க. சோ நம்ம போயிட்டு வரது 100 ட்ரிப்பா எடுத்தோம் அப்படின்னா 200 ட்ரிப்பா கால்குலேஷன் ஆகும். அப்போ நம்ம இன் அண்ட் அவுட் வந்து 100 டைம் போயிட்டு வரோம்னா 200 ட்ரிப். அப்ப 185 ரூபாய் நீங்க வந்து 100 டைம் போட்டீங்க அப்படின்னா 18,500 ரூபாய். இப்போ நீங்க சிங்கிளா போனீங்க அப்படின்னா 200 டைம் போறீங்க அப்படின்னா 24,000. அதுவே அப் அண்ட் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா 18,500. லாபம் வந்து பாத்தீங்கன்னா 5,500 ரூபாங்க சார். இதுவே 3000 ரூபாய்க்கான ஆனுவல் பாஸ் எடுத்துட்டா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுது? வெறும் 3000 ரூபாயில நீங்க 200 ட்ரிப் போயிட்டு வரலாம் சார். பாத்தீங்க அப்படின்னா பெரிய லாபம்.